Good evening, all of you. யூடியூப்பில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க, டீம் வந்து அதை சொன்னாங்க. சார் இருக்கிற 10 நாளில் எப்படி வந்து பசங்க பாஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு இன்னமும் மிராக்கிளாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம படிக்கல, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 10 நாளில் படிச்சிடலாமா அப்படிங்கிற ஆர்வத்தோடு நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, இல்லை வந்து ஓரளவுக்கு படிச்சிட்டோம் பயத்தை போக்கிக்கிறதுக்காக கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே மருந்தாக கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல. பட் என்ன அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே 12 days 12 hours a day. ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். 12 நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் 4 போர்ஷனை கவர் பண்ணலாம். இது ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வே. ஆனால் இது வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது மாதிரி நீங்கள் படிக்கிறது அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 நாள் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அது திரும்ப ஞாபகத்தில் இருக்காது, மறந்துடும். சரியா? அதனால் இது வந்து எப்படி பயன்படுத்த முடியும், அது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஏதோ ஒரு மாடல் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு மாடல் எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கோங்க, பழைய டிஎன்பிசி கொஷின் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்கோரு 200 கொஷின், அதாவது 100 ஜிகே அண்ட் 100 லாங்குவேஜ். அப்போது இதில் 200ல் 100லேருந்து 120 கொஷின் உங்களால் அடிக்க முடிஞ்சா, ஓகே, 100லேருந்து 120 கொஷின் உங்களால் அடிக்க முடிஞ்சா உங்களுக்கான பிளான் தான் இது. சரியா? சரி, எனக்கு 100 வரல, 60 தான் 70 தான் வருது அப்படின்னா பரவாயில்ல, இந்த பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அடுத்த குரூப் ஒர்க்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? 100 to 120 இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இந்த 12 நாளுக்குள்ள ஃபுல் ஸ்கோர், அதாவது 160+ எடுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பலமுறை பயன்படுத்தப்பட்ட வழிதான். இது முழுக்க புதுசாக ப்ரிப்பேர் ஆகுறவங்களுக்கானது கிடையாது. ஏற்கனவே ஒரு செகண்ட் பீரியடில் படிச்சுட்டு கேப் இருந்து, இல்லை ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிச்சிருந்து, ஒரு சில சப்ஜெக்ட் தொடாமல் இருந்து, அந்த மாதிரி இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணுற ஒரு ஐடியா தான். ஸோ அதான் நான் சொன்னேன், உங்களை நீங்கள் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்கான க்ளூ தான். ஒரு பழைய டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 to 120 கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா, இந்த ஸ்கோரு 200க்கு 100லேருந்து 120 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 12 நாள் இருக்கிற 12 டேஸில் டெய்லி 12 hours ஆகும். இது வந்து நல்லா ப்ரிப்பரேட்டாக இருக்குது. ஒரு 10 மணி நேரமாக குறையலாம். ஓகே, நல்ல ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க ஒரு 5-6 சப்ஜெக்ட் நல்ல டிப்பில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்னும் குறையலாம். ஸோ ஆவரேஜ் கேண்டிடேட்டை பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 12 days 12 hours a day. அதாவது இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க, காண்டிமான் எக்ஸ்பிரஸ். இப்போ அதை விட அடுத்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ 180 per hour ஸ்பீடில் போகக்கூடியது. அந்த மாதிரி பிளான் தான் இது. சரியா? இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் படித்து முடித்த பிறகு ஒரு 10லேருந்து 15 நாள் தான் ஞாபகம் இருக்கும், திரும்ப அது லேப்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ இது நீங்கள் கேட்டிருக்கீங்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு 10 நாளில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை ப்ரப்போஸ் பண்ணுறோம். பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் இது கிடையாது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகே, ரைட். இருக்கிற டேஸை சப்ஜெக்ட் வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். அப்புறம் முதல்ல இதில் நீங்கள் எப்படி படிக்கிற ஆளாக இருந்தாலும் இந்த படிக்கிற மெத்தட் இதில் ரொம்ப முக்கியம். சரியா? இது நீங்கள் போர்ஷன் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டிய விதத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். யாருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சொல்கிற படிக்கிற மெத்தடை பேஸ் பண்ணது தான். அப்போ 100லேருந்து 120 கொஸ்டின் நீங்கள் அடிக்க முடியும் அப்படின்னா உங்களால் பேசிக் ஃப்ளோ, பேசிக் நாலேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15-20 நாளைக்கு இன்னும் ஒரு 40-50 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டால் போதும். அதை குறைவான காலத்தில் கொண்டு வர்றதுக்கான ரீடிங் பேட்டர்ன் வேறு. சரியா? நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் இதை படிக்க வேண்டிய விதம் வேறு. சரியா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிக்க வேண்டிய விதம். சரியா? ஸோ நான் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுக்குறேன். பிரேக் ஸ்டடி பிரேக் கொடுக்குறேன். அந்த பிரேக்கப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் ஆர்டர். அந்த சப்ஜெக்ட் ஆர்டரில் இதில் எந்த முக்கியத்துவம் இல்லை. சப்ஜெக்ட் ஆர்டர் மீன்ஸ் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதை முன்னாடி வச்சுக்கோங்க. நான் ஆர்டரை காமனாக தான் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஜெனரல் சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கொஷின், 12 to 15 கொஷின்ஸ் பிளேஸ் ஆகும். அதில் மேஜர் வெயிட்டேஜ் வந்து பயாலஜிக்கு இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். அட்லீஸ்ட் 8லேருந்து 9 கொஷின் பயாலஜியில் பிளேஸ் ஆகும். நான் இப்போ இது பிரிக்கிற விதத்தை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கோங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இதில் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து பயாலஜி, செகண்டரி இம்பார்ட்டன்ஸு ஃபிசிக்ஸ், அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ஸு கெமிஸ்ட்ரி. இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. மூணுத்தையும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 8th, 9th, 10th புது சமச்சீர் புத்தகத்தை மட்டும். சரியா? 8th, 9th, 10th புதிய சமச்சீர் புத்தகத்தை மட்டும். இதுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 days. அந்த 2 நாளில் நீங்கள் எப்படி படிக்கணும்னு நான் முதலே சொல்கிறேன். இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு 15 நாள் ஞாபகம் இருக்கும். சாய்ஸ் இருந்தால் அதை எடுத்துருவீங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். படித்து பார்த்த பிறகு இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிந்தால் நீங்கள் சொல்லிலாம் பார்க்க முடியாது. இன்னொருத்தர் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதிலும் சொல்ல தெரியாது. ஆனால் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சாய்ஸை எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் இதில் நடக்கக்கூடியது. ஸோ கடைசி 10 நாளில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் படிக்காமல் இருந்துட்டு உடனே இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் தான் படிச்சிட முடியாது. அப்படி ஒரு வழி இருந்தால் ஏன் 6 மாதமோ 1 வருஷமோ படிச்சுட்டு இருக்காங்க? அதெல்லாம் வந்து உண்மையிலே சாத்தியமே இல்லை. சரியா? ஆனால் 10 நாள் படிக்கிறதுங்கிறது ரீகேப் பண்ணுறதுக்கான டைம் தான். அதில் சில வழிமுறைகளை மாற்றம் செஞ்சீங்கன்னா உங்கள் ஸ்கோரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இதில் 2 நாளில் 8th, 9th, 10th சமச்சீர், புதிய சமச்சீரில் பயாலஜியில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் சிலபஸில் இருக்கிற தலைப்பை மட்டும் படித்தா போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் கவர் பண்ணுங்க. அந்த கன்சர்ன்ட் லெசன்ஸை படிக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், இந்த 12 டேஸும் இது ஒர்க் அவுட் ஆகணும்னா யூ ஹாவ் டு மேக் சவுண்ட் ரீடிங். கண்டிப்பாக சத்தமாக படிக்கணும். சரியா? வீட்டில் ரூம் கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் கேட்காம உட்காந்து சத்தமாக படிங்க. உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். சரியா? அதுதான் உங்களோட 15 நாள் ரீட்டைனிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். வேற எதுவுமே வழி இல்லை. நீங்கள் நார்மலாக படிக்கும்போது சவுண்ட் இல்லாமல் படிக்கிற ஆட்களாக இருக்கலாம், மனசுக்குள்ளே படிக்கிற ஆட்களாக இருக்கலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு 100லேருந்து 120 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இருக்கும். அப்போ இந்த 12 நாளில் இந்த வழிமுறையை பயன்படுத்தினா இன்னும் ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கிறது ஞாபகம் இருக்கும். அதை முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 8, 9, 10 படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் சத்தமாக படிக்கலைன்னு அர்த்தம். சரியா? ஸோ உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகணும். அதுதான் உங்களோட 15 நாள் ரீட்டைனிங் கெப்பாசிட்டியை பூஸ்டப் பண்ணும். ஸோ இதில் முக்கியமாக சக்ஸஸ் ரேட் இதில் தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதனால வெறுமனே 8, 9, 10 ஒரு முறை அப்படியே ப்ரௌஸ் பண்ணிட்டு நான் பார்த்தேன் எனக்கு ஆனால் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணால் அதில் பிரயோஜனம் இல்லை. சவுண்ட் ரீடிங் மஸ்ட். இந்த 12 நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா சவுண்ட் ரீடிங் கண்டிப்பாக தேவை. அல்லது இன்னொருத்தர் படிக்க வச்சுட்டு நீங்கள் கேளுங்க. சரியா? ஆனால் சவுண்டாக கேட்கணும், வாய்ஸ் மூலமாக கேட்கணும். பெஸ்ட்டு வந்து உங்களோட ஓன் சவுண்ட்ஸ், உங்களோட வாய்ஸில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ 2 நாளில் 8th, 9th, 10th அது 2 நாள் அவ்வளோ படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும்போது நார்மலாக படிக்கும்போது எப்படி படிப்போம்னா அதில் நமக்கு புரியுதா அல்லது வந்து ஞாபகம் இருக்கா, இந்த பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுப்போம், இப்படி படிப்பீங்கல்ல, அப்படி படிக்கக்கூடாது. 8, 9, 10 சத்தமாக ஒரு முறை ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லெசனை ரீட் பண்ணி முடித்த பிறகு திரும்ப ஒரு முறை மனசுக்குள்ளே படிங்க. 2 முறை ரீட் பண்ணால் போதும். ஒரு முறை சவுண்ட் ரீடிங், ரெண்டாவது ஒரு முறை ரீகலெக்ஷன் மெத்தட், அவ்வளோதான். இந்த 2 முறை படிக்கிறதுக்கு தான் இந்த 2 நாள் ஆகும். ஓகே, டெஸ்டிங் டூல் யூஸ் பண்ணக்கூடாது. முதல் விஷயம், நீங்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டாக்டரும் கைவிரிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக வந்து கடவுளை எப்படியாச்சும் என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது கடவுளை சந்தேகப்பட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவர் வந்து சரியா சொல்றாரா இல்லையான்னு பார்க்க முடியுமா? அது மாதிரி தான் இந்த மெத்தடும். சரியா? இந்த மெத்தடு நீங்கள் டெஸ்டிங் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மேலே டவுட்ஸ் வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் முதல்லயே சொல்றேன். ஒரு கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சரியா? ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ண சப்ஜெக்ட்ல மட்டும்தான் உங்களால் உடனே பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் இந்த 10 நாளில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது. அதனால டெஸ்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோரில் குறைவு ஏற்பட தான் செய்யும். அதை நினச்சி பயப்பட தான் செய்வீங்க. அப்போ இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிற வாய்ப்பு இருக்குது.
ஸோ 100 to 120 இருக்கிறவங்க கடைசி 10 நாள்ல பெருசாக டெஸ்ட் எழுதி பார்க்கறத அவாய்ட் பண்ணலாம். சரியா? மென்டலி உங்களை வீக்கன் பண்ணுற டூலாக அது மாறி இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே படிக்கிறதே நிறுத்திட்டு ஒன்லி டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணலாம். அப்போ வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் சயின்ஸ் பயாலஜிக்கு ஜஸ்ட் 2 days அவாய்ட் பண்ணுங்க. படிக்க வேண்டிய விதம் சொல்லிட்டேன். புக்கை ரீட் பண்ணுங்க. நோட்ஸ் எக்ஸ்ட்ராக்டை எடுக்காதீங்க. அது எதுவுமே யூஸ் ஆகாது. ஜஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. 8th 9th 10th ஏற்கனவே ஒரு முறை படிச்சுட்டு அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களோட டைமை இன்னும் அது ரெடியூஸ் பண்ணிடும். சரியா? ஸோ ஒருவேளை நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட சோர்ஸ் எடுத்துக்கோங்க. 8, 9, 10 ஜஸ்ட் சவுண்டாக ரீட் பண்ணுங்க. 2 நாள் அதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண பிறகு பிளஸ் டென்த்து சமச்சீர். இது எல்லாம் 2 நாள்ல படிக்க வேண்டியது. சரியா? அப்போ 8, 9, 10 படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்லி 12 to 14 hours ஆகும். 12 இருந்து 14 மணி நேரம் ஆகும். ஒரு முறை சத்தமாக ரீட் பண்ணிட்டு ஒரு முறை மனசுக்குள்ளே ரீட் பண்ணுறதுக்கு 12 to 14 hours ஆகும். அது இல்லாமல் 10th சமச்சீர் இது இயல்பாக ஒரு 2-3 முறை ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா 4 to 5 hours ஆகும். ஓகே, அப்போது இந்த 2 நாளில் உங்களுக்கு கிடைக்கிறது 24 மணி நேரம். சரியா? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் நாட் லெஸ் தென் 20 hours 20 மணி நேரத்துக்கும் குறைவாக பயன்படுத்த முடியாது. அப்போ 20 மணி நேரமாவது நீங்கள் படித்தாதான் இந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் டே கவர் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டேவாக யூஸ் பண்ணுறதும் வேற ஏதாவது டேல பயன்படுத்துறதும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா இதை கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வருவீங்க. ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதுக்கும் அதே தான். 2 நாள் டைம் ஒதுக்கிக்கோங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 8 to 10 months படித்தா போதும். பொதுவாக 1 year படிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நம்ம அவ்வளோ கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி அதாவது நியர்லி 70% கொஷின்ஸ் லாஸ்ட் 8 monthsல இருக்கும். அதனால இந்த லாஸ்ட் 8 months மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரே சோர்ஸை டிபெண்ட் பண்ணுங்க. வெவ்வேறு சைட்டில் போய் படிக்கிறது, ஜனவரி மாதத்தில் வேற ஒரு சைட்டில், பிப்ரவரி மாதத்தில் இன்னொரு சைட்டில் அப்படிலாம் படிக்காதீங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் தெரியும். டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா ஹைலைட் படிப்போம்ல, அந்த மாதிரி படித்தா போதும். அதனால் ஒரு விஷயத்தை ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெயின்ஸுக்கு போகலை. அப்போ இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போது இயல்பாக சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சால் போதும். எல்லா தலைப்புகளையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்னா ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் போதும். சாய்ஸ் இருந்தால் எடுக்க முடியும். அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரே சோர்ஸை பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரே சைட்டு, எது வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரே சைட்டை பயன்படுத்துங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும், 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா லெசனும் கிடையாது. சிலபஸில் இருக்கிற தலைப்பு மட்டும். சரியா? நீங்கள் ஜஸ்ட்டு எந்தெந்த இடத்துல எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சும்மா ப்ரௌஸ் பண்ணுங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க 6th இருந்து 12th வரைக்கும் எந்த லெசன் படித்தா போதும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த லெசன் மட்டும் படிங்க. இப்போ உங்களுக்கு 2 daysல எக்கனாமிக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நியர்லி இதில் 12 questions கிடைச்சிடும். ஓகே, இந்த 15 question வரைக்கும் ரைஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு 2-3 question கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸோ 12 questions வரைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும். இது எல்லாம் ஷார்ட் பீரியட்ல தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ப்ளஸ் முக்கியமாக 9th புக் தமிழ் சமச்சீரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10th சமச்சீர் படிக்கிறீங்களா, லாங்குவேஜை கூடவே கொண்டு வாங்க. அதுக்குன்னு தனியாலாம் ஒதுக்க வேண்டாம். சரியா? 10th சமச்சீர் தமிழை முழுசாக முடிங்க. அடுத்து 9th வாங்க. நியர்லி 60% இந்த 2 புக்கில் இருந்து தான் கொஷின் இருக்கும். அதனால முதல் ப்ரிஃபரன்ஸை அதுக்கு கொடுங்க. ஸோ இந்த 2 நாளில் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ஓரளவுக்கு கவர் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் 9th தமிழ். ஓகே,
இதை சப்ஜெக்டை நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு பிரேக் பண்ணிக்கோங்க. இதில் 2 லெசன் படிச்சுட்டு அங்கே 2 லெசன் படிச்சுட்டு இங்கே 2 மாதத்தை படிக்கிறது இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஆனால் இதுலேயும் ஒரே விஷயம்தான், சவுண்ட் ரீடிங் மஸ்ட். சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சவுண்டாக படிக்கிறீங்களோ, சவுண்ட் மீன்ஸ் கத்தி படிக்கணும்னு சொல்ல வரல, உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். ஓகே, அப்படி கேட்டாலே ஒரு 15 நாள் ஞாபகம் இருக்கும். சாய்ஸ் இருந்தால் உங்கள் சாய்ஸ்ல இருந்து யூ கேன் சூஸ் யுவர் பெஸ்ட். ஓகே, அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் அடுத்ததா ஜியாகிரபி. ஜியாகிரபி வந்து 1 டே தான். இது பொதுவாக 9th 10th இந்த 2 புத்தகங்களை மட்டும் பார்த்தா போதும். 9th 10th ஜியாகிரபி புக்கில் லெசன், அதாவது நமக்கு சிலபஸில் இருக்கிற தலைப்புகளை மட்டும் கவர் பண்ணால் போதும். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 1 நாள் தான். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது அரௌண்ட் 7 or 8 லெசன்ஸ் தான் இருக்கும். அதை விட அதிகமாக வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் இது கூட 8th சமச்சீர். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சமச்சீர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் டைட்டாக இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 8th சமச்சீர் முடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரு 2-3 லெசன் பெண்டிங் இருக்கும். அது அடுத்த நாளுக்கு கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஜியாகிரபி நீங்கள் படிக்கும்போது ஜென்ரலாக நீங்கள் எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் படித்தா கூட ஒரு 8 to 10 ஹவர்ஸில் அதை முடிச்சிடலாம். எந்த ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்னா கூட அந்த 7-8 லெசனை நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகே, இதில் 8th செமஸ்டர் முடிக்கிறதுக்கு அரௌண்ட் ஒரு 4 hours தேவைப்படும். அப்போ நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைன்னா டைட்டாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு 2-3 முறை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு கொஞ்சம் சாத்தியமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரெஷராக இருக்குது, எதுவுமே படிக்கல, ஜியாகிரபி தொடாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்போ இந்த டே உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதில் ஒரு 2-3 லெசன் நிற்க தான் செய்யும். அடுத்த நாளுக்கு கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த டேயில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மற்ற எல்லாத்துலேயும் சொல்லலை, நான் இதில் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு டேயில் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம், அதனால. ஓகே, அடுத்ததா ஐபி, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வெளியிலலாம் மூவ் பண்ணுவாங்க. பட் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வெளியில் இருக்கிற கொஸ்டினை கவர் பண்ணுறதுக்கு இது நீங்கள் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற புத்தகத்தில், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இந்திய அரசியல் அமைப்பு தலைப்பில் வர்றதை மட்டும் படிங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் தியரி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டு லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்தியன் பாலிட்டி அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், கடைசி 10 வருஷத்தில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு, இந்தியன் பாலிட்டி கொஷின்ஸை ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணுங்க. உடனே அது கலெக்ஷனே யாராவது போட்டிருப்பாங்க, அதை ஜஸ்ட் எடுங்க. அதில் இருக்கிற கொஷினை ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணுங்க. ஒரு 400-500 கொஷின் இருக்கும். இந்த 400-500 கொஷினையும் அந்த டேயில் சேர்க்க முடியும். இதுக்கு 2 days உங்களுக்கு டைம். ஓகே, ஏன்னா 10லேருந்து 12 கொஷின் ஷூராக கேட்பாங்க. 10லேருந்து 12 கொஷின் ஷூராக கேட்பாங்க. அப்போ நீங்கள் மற்ற சப்ஜெக்டை விட இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்போ இது வந்து ஒரு 15 நாள் ஞாபகம் இருக்குது அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸ் தான் மிஸ் ஆகும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இதை பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் கொஷின் இருக்கு இல்லையா, இது வந்து நம்பரில் அதிகமாக, அதாவது ஒரு வேளை 10 வருஷம் கொஷின்னா அரௌண்ட் ஒரு நியர்லி ஒரு 200 to 300 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 200-300 கொஷின் படித்தாலே போதும். அதுக்கு முன்னாடி பழசெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கொஷினை படிங்க. அதே மாதிரி ஐபியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டான லெசன்ஸை மட்டும் படிங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்னும் டைம் அதிகமாகும். ஓகே, இதை முடிச்சுட்டு இந்த 2 daysல 7th and 6th 2 சமச்சீர் தமிழில் அதே நாளில் முடிச்சிருக்கும். சரியா? ஏன்னா இது வந்து இதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், 6-7ல் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் வெகு குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த டேஸ்க்குள்ளே இது நான் சொல்லும்போது நீங்கள் சப்ஜெக்டை மாற்றலாம். ஆனால் ஐபிங்கிற செஷனை முன்னாடி வச்சுக்கலாமா பின்னாடி வச்சுக்கலாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஆனால் அந்த டேல நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வேலிடான சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்கள் 6th and 7th போடும்போது அதில் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை நம்ம அதை சேர்த்துருக்கோம். ஓகே, அடுத்து யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் யூ கேன் allot 2 days. யூனிட் 8 இதுக்கு கவரேஜ் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற புத்தகத்தில் யூனிட் 8 ஹெட்டிங் சம்பந்தமான லெசன்ஸ் மட்டும். இதெல்லாம் சரி எங்கே படிக்கிறதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப கேட்காதீங்க. அதெல்லாம் எல்லாம் நிறைய சோர்ஸஸ் அங்கேயே யூஸ் பண்ணிருக்காங்க. நெட்டில் சும்மா ப்ரௌஸ் பண்ணுங்க, வேர் டு ஸ்டடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.
யூனிட் 8க்கு எந்தெந்த லெசன் இருக்குது, தனியாக பிடிஎஃபே போட்டு வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியதில் யூனிட் 8 பேஸ்டாக. ஓகே, இதில் லெசன்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆக தான் செய்யும். ஏன்னா யூனிட் 8ல் நிறைய லெசன்ஸ் இருக்காது, கொஷின்ஸு கம்மியாக தான் இருக்கும், லெசன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இங்கேயும் அப்படி தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் 200லேருந்து 250 கொஷினுக்கு மேலே இல்லை. சரியா? அதனால நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் லாஸ்ட் 10 இயர் கொஷினை கவர் பண்ணால் போதும் அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. சரியா? யூனிட் 8ங்கிறது ரீசெண்டாக அந்த கான்செப்ட். ஆனால் அந்த தலைப்பில் ஏற்கனவே பழைய கொஷின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும், பழைய வேறு எக்ஸாம்ஸ்லாம் வந்திருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலெக்ஷனாக ஒரு 200-250 கொஷின் இருக்கும். ஸோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா இதே டேல இந்த 2 days இருக்கு இல்லையா, அதில் 10th 9th சமச்சீர் ரிவிஷன் போட்டுருக்கோம். ஓகே, 10th 9th இதுவும் அப்படிதான். நீங்கள் இந்த டேல ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இந்த தலைப்புகளை சரியாக படிக்காமல் அன்னெசரி டாபிக்லாம் ஆட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் டைம் கன்சியூம் ஆகிருக்கும். அப்போ 10th ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, 9th பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போயே உட்காந்து யோசிக்காதீங்க. அப்படி ஆச்சுன்னா அந்த டேவுக்கு இன்னொரு நாளில் இப்போ 9th ஒரு 4 லெசன் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு நாளுக்கு அதை மூவ் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? அப்போ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். இந்த நேரங்களில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற இந்த நேரங்களில் நம்மளோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. இதுக்கு எங்கே படிக்கிறது, அது எங்கே படிக்கிறது அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணீங்கனாலே ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே படிக்கணும்னு லிஸ்ட் இருக்கும். கண்ணமூடிக்கு எடுத்து படிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பொதுவாக இந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கும்போது புது புத்தகத்தை மட்டும் இப்போதைக்கு பயன்படுத்தினா போதும். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, என்னென்ன சார் பழைய புக்கில் தான் வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. வரலாம், ஆனால் இதை சேர்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போது மெஜாரிட்டியான வெயிட்டேஜ் இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் புது புக்கில் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை நல்லா கவர் பண்ணியிருக்கீங்கன்னா மோர் தென் 70% ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த 70% கொஷின்னா நேரே 150-155 கொஷின்ஸ் நீங்கள் போட்டுடலாம். இன்னும் ஒரு 10-15 கொஷின் ஷார்டேஜ் இருக்குல்ல, அதுதான் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கிறத வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். இது உங்களுக்கு சிலபஸில் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் நம்ம பார்வையில் அது ஒன்று தான். ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலையும் சிலபஸ் கம்மியாக இருக்கும், மிடிவல் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஐஎன்எம்ல இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் புத்தகங்களில் தலைப்பின் அடிப்படையில் படிங்க. சரியா? சிலபஸ்ல இருக்கிற தலைப்பை மட்டும் கவர் பண்ணால் போதும். அதாவது கடைசி நேரத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை ரேஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ வேற எங்கேயாவது கேட்டிருந்தாங்க, நான் 1-2 பழசு வேற ஏதாவது புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க சார், அப்போ அதை நான் ஸ்கிப் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து கடைசி நேரங்களில் எல்லாத்தையும் கவர் பண்ண முயற்சித்தா எந்த ஒரு பிளானும் சக்ஸஸ் ஆகாமல் போயிடும். சரியா? அதனால இப்போ புது புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை மட்டும் கவர் பண்ணால் கூட போதும். அப்போ நீங்கள் ரிசல்ட்டை பாசிட்டிவாக எடுக்கிற வாய்ப்பை வந்து அது பிரைட்டாக பண்ணி கொடுத்துரும். அப்போ நம்ம ரேங்க் ஹோல்டராக ஆகிறதுக்கு இந்த 12 நாளில் பண்ணுறதுக்கு எந்த வழியும் இல்லை, ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அந்த வழியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஆனால் ரிசல்ட் கொடுக்குற வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பொதுவாக புத்தகத்திலிருந்து இல்லாமல் வெளியே மூவ் பண்ணுவாங்க. அந்த ஐடியா எப்படிலாம் மூவ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியறதுக்காகவும் உங்கள் மனநிலையை தேர்வுக்கு தயார்படுத்துறதுக்காகவும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஆட் பண்ண சொல்கிறேன். கடைசி 10 வருஷத்தில் என்னென்ன கொஷின்ஸு ஹிஸ்ட்ரிலையோ ஐஎன்எம்லாம் வந்திருக்கு, அந்த கொஷினை நேராகவே பாருங்கள், படிங்க. வித் கீ இருக்கும், ஜஸ்ட் அப்படியே படிங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்கு அப்படின்னா மன ரீதியாக உங்கள் எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதுக்காக தான். இப்போ நீங்கள் 6th to 12th படிக்கிறீங்களா, படித்து முடிச்ச பிறகு ஒரு ரேண்டம் நாலேஜ் கிரியேட் ஆகும். சவுண்ட் ரீடிங்கில் அதான் நடக்கும். நிறையா படித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நிறையா நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். கூடவே ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும் இல்லையா, ஆனால் ஜீரணம் ஆகலைங்கிற பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா படித்த ஃபீலிங் தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்குமாங்கிற டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த டவுட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்னா
அண்ட் அந்த சாய்ஸ் பார்த்தா நமக்கு ஏதாவது வருதா, அது கொடுத்துருக்குற ஆன்சர் நம்ம எடுக்கிற சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அங்கே யோசிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. டஃப்பான கொஷின் உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு பக்குவத்தை கிரியேட் பண்ணிடும். சரியா? ஸோ அதனால இது ஒரு ப்ராடான ஏரியா, சயின்ஸ் ஈக்குவலண்டான இடம். அதனால 15லிருந்து 18 கொஸ்டின் இந்த இடம் வரும். ஸோ அதனால ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஏ நம்ம பயன்படுத்தும் போது யூ மே அலாட் 2 days, 2 நாள் இதுக்கு ஒதுக்கிக்கோங்க. ஸோ இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இட்ஸ் எனஃப் ஐ திங்க். ஸோ அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 அப்படிங்கிறது ஒரு சின்ன சாப்டர். உங்கள் சிலபஸ் குரூப் 4ல் வந்து வெறும் 3 யூனிட் தான் கவரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பொதுவாக டாபிக்கு 6 to 12 தான் இருக்குது. 6 to 12 ரொம்ப லெசன்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் யூ மே சூஸ் இட். சிலபஸில் இருக்கிற தலைப்பை மட்டும் கவர் பண்ணால் போதும். இது ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. யூனிட் 9 இதில் ஒரு 5லிருந்து 6 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் கேட்கறதெல்லாம் பொதுவாக டேட்டாவாக இருக்கும். அதனால டேட்டாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசியில் நீங்கள் படிக்கும்போது இந்த யூனிட்ல தான் நீங்கள் படிக்கிற விதம் பெருசாக பயன்படாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸில் எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 124வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு நீங்கள் படிக்கிறதுலாம் இந்த 10 நாளில் ஞாபகம் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. அதுக்கு பதிலாக இப்படி படிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேங்காய் உற்பத்தியில் நம்மளோட இடம் இருக்குங்க, அல்லது இந்த உற்பத்தியில் நம்மளோட தமிழ்நாட்டோட இடம் இருக்குங்க, இந்தியாவோட இடம் இருக்குங்க, அந்த நம்பர்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ ஒரு ரேண்டமாக சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த 3 digit 4 digitல வர டேட்டாலாம் 10 நாள் 15 நாள் ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் 3 நாள் 4 நாள் தான் ஞாபகம் இருக்கும். உண்மையிலே யூனிட் 9 உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்னா இப்போ நீங்கள் சவுண்ட் ரீடிங் பண்ணுறீங்களா, ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு முறை இந்த சவுண்ட் ரீடிங் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு 5-6 நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ யூனிட் 9 மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட்டில் இந்த பிளானில் ஒர்க் ஆகாத ஒரு ஐடியா. ஏன்னா வெறும் டேட்டா தான் உங்களை எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் யூனிட் 9 அட்லீஸ்ட் 3 or 4 days ஒன்ஸு அந்த லெசன்ஸை மட்டும் ஒரு 4-5 லெசன் இருக்கும். அந்த 4-5 லெசன் மட்டும் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். அப்படி படித்தா மட்டும்தான் அந்த டேட்டா உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஒரு முறை சத்தமாக படிச்சிங்கன்னா போதும், 15 நாள் வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். சாய்ஸ் இருந்தால் எடுத்துடலாம். ஆனால் இது மட்டும் ஒரு முறை சவுண்டாக படிச்சுட்டு நீங்கள் நேராக எக்ஸாம் போனீங்கன்னா சாய்ஸ் இருந்தாலும் எடுக்கிற வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த டிஃபெக்டை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு இதை மட்டும் எடுத்துட்டு ஒரு 1 hour 1.5 மணி நேரம் எடுத்துட்டு செகண்ட் ரீடிங் சவுண்ட் ரீடிங் கொடுங்க. ஓகே, ஐ திங்க் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களோட ஸ்கோர் 100லேருந்து 120 கொஸ்டின் தான் இருக்கு அப்படின்னா தான் இந்த பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று. ரெண்டாவதா டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டை கட் பண்ணிடுங்க. எந்த விதமான டெஸ்ட்டும் எழுதுறதை நிறுத்திடுங்க. ஒன்லி இந்த பிளானரை, அதாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை மட்டும் செய்யுங்க. ஸோ டெஸ்டிங் டூலை பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா பார்டரில் இருக்கிறவங்களுக்கு. சரியா? பார்டர் மீன்ஸ் 100 to 120 இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதுதான் நடக்கும். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இதில் என்னமோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரு யூனிட் அதெல்லாம் இல்லை. சரியா? நீங்கள் பயன்படுத்துகிற வழி வேறு. ஏற்கனவே மேக்ஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது மறக்காமல் இருக்கிறத மட்டும்தான் இந்த 10 நாளில் செய்ய முடியும். புதுசாக எதையும் கற்றுக்கிட்டு நம்ம எதுவும் பெருசாக மாற்றங்களை ஏற்படுத்திட முடியாது. மேக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராக்டிஸ். இந்த 10 நாளில் நம்ம 25 எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சுருந்து மறந்து போயிருந்து சும்மா ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் அந்த டைம் இருக்கலாம். நான் சொல்கிற ஒரு ஐடியா பயன்படுத்தி பாருங்கள். அது மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு இதில் 12 நாள் கொடுத்தீங்களா, 12 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு 25 கொஷின்ஸ் மட்டும். இந்த 25 கொஸ்டின் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு பழைய கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பழைய கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த 25 கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அதுக்கு மேபி உங்களுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகும். அதில் இருக்கிற சம்மை போட முடியுதான்னு பாருங்க. போட முடியாத சம்மை எப்படி போடுறதுன்னு அன்னைக்கு கற்றுக்கோங்க. ஒரு நாளில் 25 கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அப்போ 12 நாளில் 12 × 25, அப்போ 12 டிஎன்பிஎஸ்சி பேப்பரை மட்டும் சால்வ் பண்ணியிருப்பீங்க.
12 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஓகே 300 சம்ஸ் தெரியும். இந்த 300 சம்ஸ்ல அதே மாடல்ல எக்ஸாம்ல கொஸ்டின் வந்தா அதை சரியா போட தெரிஞ்சா கண்டிப்பா உங்களோட ஸ்கோருக்கு 25க்கு 20 பிளஸ் ஆகுது இருக்கும். ஓகே 25 சம்ல 20 பிளஸ் கண்டிப்பா எடுத்துருவீங்க. இதான் உண்மை. சரியா? நீங்க அதனால மற்றது எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இதுக்கு தனியா முறையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. உங்களோட ஒரிஜினல் ஸ்கில் வெளியே வரணும்னா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த பேப்பர் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு 12 மேத்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் பேப்பர்ல இருந்து எடுத்துக்கோங்க. இதுக்காக தனியா எதுவும் தேட வேணாம். அந்த சம போட்டு பாருங்க. அது சரியா பண்ண முடிஞ்சா இட் வில் பி எனஃப். ஓகே ஐ திங்க் இந்த 12 நாள்ல ஒரு ஆவரேஜ் ஸ்லாப்ல இருக்கிற கேண்டிடேட் இந்த பிளான் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, பொதுவா உங்களோட ஸ்கோர் எக்ஸாம் கட் ஆஃபுக்கும் உங்களுக்கும் இடையில 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்ல 150 எடுத்தா பாஸ் அப்படின்னா நீங்க 130ல இருப்பீங்க. ஓகே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் வேவா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேரே பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அப்போ இந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வெஜ்ல இருக்கிறவங்க, பாட்டில் இருக்கிறவங்க இருக்கிற 10 யூனிட்ல நான் ஒரு 5 யூனிட் படிச்சிருக்கேன், இன்னொரு 5 யூனிட் படிக்கல, 4 யூனிட் மிஸ் பண்ணிட்டேன், 2 யூனிட் மிஸ் பண்ணிருக்கேன், மேத்ஸ் சரியா பண்ணல, லாங்குவேஜ்ல இன்னும் நான் 10th முடிக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும். இது எல்லாமே ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒன் கண்டிஷன், இஃப் யூ கம்ப்ளீட் இட் பை சவுண்ட் ரீடிங். சத்தமா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஓகே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வேவே சொல்லியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.